ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பாவக்காய் குழம்பு. அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். வாரத்துக்கு ஒரு முறை வந்து சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து அதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சிலாம் வந்து வராது. அதே மாதிரி வயசானவங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது, சுகர்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து முதல்ல கடுகு, வெந்தயம், சீரகம் இதை வந்து எண்ணெயில் போட்டு எண்ணெய் காஞ்சதும் இதை வந்து பொரிய வைக்கணும். பொரிய வச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்னா பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் போட்டு பொரிய வைக்கணும். வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் போட்டுடணும். நல்ல ப்ரௌன் கலராக வரும்போது நல்ல கலர் மாறி வரணும். வெங்காயம் நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம இப்போ வந்து எண்ணெயில் வதக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தட்டி வச்ச ஒரு 7-8 பூண்டை வந்து இதில் போட்டுடணும். இப்போ நல்லா வந்து பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரும்போது எண்ணெயில் வந்து பாவக்காவையும் உப்பையும் வந்து நான் வந்து வறுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நான் இப்போ போட்டு இதோடு சேர்த்து நான் அதையும் வதக்குறேன். எல்லாமே எண்ணெயிலே வந்து சுருண்டு வருது பாருங்கள். நம்ம பச்சை பாவக்காய் போட்டாக்கா அது வந்து இந்த காரம் எல்லாம் பிடிக்காது இதில். இப்போ இதில் ஏற்கனவே காரம்லாம் பிடிச்சதுனால எண்ணெயில் வந்து நல்லா போட்டு வதக்கி வச்சதுனால இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து வதக்கினால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு தக்காளியை வந்து மிக்சியில் நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இப்போ இதில் கொட்டிடுறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம வதக்கணும். இதை இதில் வந்து தனியாத்தூள் வந்து 3 டீஸ்பூனும் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டு இதையும் வந்து நான் வந்து நல்லா வதக்கிடுறேன். ஒரு எலுமிச்சம் அளவு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் ஊற்றிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி திட்டமாக நீங்கள் ஊற்றிட்டு இப்போ வந்து இதில் வந்து உப்பு போட்டு அதோட டேஸ்ட்டை நீங்கள் பார்த்து கொதி வரட்டும். நல்லா கொதி வரட்டும்னா நம்ம மூடி வைக்கணும். இப்போ நம்ம உப்பு போட்ட பிறகு நல்லா கொதி வரும். அது மூடி வச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் தெளிஞ்சு பாவக்காய் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் சூடாக சாப்பாட்டில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கசப்பும் அவ்வளோ இருக்காது. ஏன்னா ஒரு பாவக்காய் தான் போட்டிருக்கேன், நிறைய பாவக்காய் போகக்கூடாது. சின்ன பாவக்காய் ஒரு பாவக்காய் போட தான் அந்த புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் பாருங்கள். பாவக்காய் குழம்பு எவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு முட்டையோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காக குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு 2-3 டீஸ்பூன் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு கசப்பு அவ்வளோ இருக்காது.